அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐபிசியினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஹாதா தரீகி என்ற புத்தகத்தினுடைய தொடராக பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் தடுக்கப்பட்ட காரியங்கள், பாவங்கள் என்பது குறித்து என்னென்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இணை வைப்பு, சிஹிர் என்கின்ற செய்வினை செய்தல், மாந்திரிகம் பார்த்தல், கொலை, தற்கொலை, வட்டி, அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்தல், அதுபோல போர்க்களத்தில் புறமுதுகி காட்டி ஓடுதல், அவதூறு சொல்லுதல், இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் 3 விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று வட்டி. வட்டி என்பது மக்களுடைய பணத்தை அநியாயமாக சுரண்டி சாப்பிடுவதாகும். இந்த அநியாயத்தை இறைவன் தடை செய்து இருக்கிறான். அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக, உண்மையிலேயே இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வட்டியில் எஞ்சி உள்ளதை, வரவேண்டிய எக்ஸ்ட்ராக்களை விட்டு விடுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு வச்சு, அப்போ நம்ம வட்டி வாங்கக்கூடாது, வர வேண்டியதை விட்டுருங்க. அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும், அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக போர் பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வட்டியை விட்டு தௌபா செய்து மீண்டு விட்டால் உங்கள் செல்வத்தின் மூலதனம் உங்களுக்கு உரியதாகும். இதன் மூலம் நீங்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 278, 279 வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தில் இறுதியில் வட்டி தடுக்கப்பட்டு உள்ளது என்பது தெளிவாக இறைவன் அறிவித்துள்ளான். அது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் சரி, அது அநியாயம் என்பது தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி வாங்குபவனையும் வட்டியை கொடுக்கக்கூடியவனையும் அதற்கு சாட்சியாக இருப்பவனையும் அந்த வட்டி கணக்கை எழுதுகின்றவனையும் நபி அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும், அவர்கள் அழிந்து போகட்டும், அவர்கள் அபிவிருத்தி அடையாமல் போகட்டும், ஏனென்றால் இவர்கள் அனைவருமே குற்றத்தில் சமமானவர்கள், ஒரு பாவத்துக்கு துணை போனவங்க என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதுபோல் இன்னும் சில செய்திகளில் வட்டியின் மூலியமாக வளர்ந்தவர்கள், தன் குடும்பத்தை நடத்தியவர்கள் மறுமை நாளில் அபிவிருத்தி இல்லாத பித்து பிடித்த பித்துக்குழிகளை போன்று மறுமை நாளில் சாத்தானை போன்று அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த வட்டி என்பது, ஒரு மனிதனை ஒருத்தன்ட்ட கடன் கேட்குறான், பொருளாதார தேவை நிமித்தம் ஒருத்தன் நிற்கான்னு சொன்னால், அவரே தன் குடும்பத்தை ரன் பண்ணுவதற்கு போதிய செல்வம் இல்லா காரணத்தினால கேட்குறான், அல்லது தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பைசா வேணும்னு வர்றாரு. அப்போ அப்படி உள்ளவங்களுக்கு கரிசனம் காட்டி மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்து அவங்களுக்கு கால அவகாசங்களை கொடுத்து அவங்கள்ட்ட திரும்ப என்ன செய்யணும், கொடுத்த கடனை திருப்பி அப்படியே வாங்கிக்கிடணும். இது ஒரு உதவி உபகாரம். இதற்கு போய் ஏழைகளுடைய தேவையுடையவருடைய தேவையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, நான் உனக்கு காசு 100 ரூபா தந்தா எனக்கு நீ 110 திருப்பி தரணும், ஏன்னா உனக்கும் பிரயோஜனம் ஆகுது, உன்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நான் கொடுத்து உதவி இருக்கேன், அதனால் நீ எனக்கு ரிட்டர்ன் தரும்பொழுது 110 தரணும் என்று டிமாண்ட் வைத்து வாங்குவது என்பது
அது அவன் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனை மேலும் மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்குவதை போன்றதாகும். இது போன்ற ஆக்டோபஸ் இரத்த உறிஞ்சி அடுத்தவனுடைய வேர்வை இரத்தத்தை உறிஞ்சி தான் கொழுக்க நினைப்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை அபரிமிதமாக தந்திருக்கிறான், அளவுக்கு அதிகமாக தந்திருக்கிறான்னு சொன்னால் நாமளும் உழைக்கணும். உழைக்காம காசு சேர்க்கன்னு நினைக்கக்கூடாது. உடலை வருத்தி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அதில் சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது பாருங்கள், அதில் கிடைக்கக்கூடிய திருப்தியும் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஏன்னா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து உண்ணுகின்ற உணவை தவிர சிறந்த ஒரு உணவை அவன் ஒருபோதும் உட்கொள்ள முடியாது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் வட்டி பல ரூபங்களில் வரும். முஹம்மது நபி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த உலக அழிவு கால நெருக்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் காசு விஷயத்தில் பேய் பிடித்தவர்களை போன்று பைத்தியம் பிடித்தவர்களை போன்று துட்டு துட்டு துட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் துட்டு மோகம் அதிகமாகிவிடும், பேராசை அதிகமாகிவிடும், கஞ்சத்தனம் அவர்கள் குடிகொண்டு விடும். 5 பைசா யாரும் கொடுக்க மாட்டான், தானும் செலவு செய்ய மாட்டான், ஆனால் தொட்டு நிறைய கொண்டு வெறி இருக்கும். இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் என்னத்தை ஆண்டவன் வச்சு கொண்டு போகிறான்? ஒன்றும் இல்லை. இதுதான் யதார்த்தம். அந்த சம்பவத்தை குர்ஆன் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுது. அதனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது மனிதர்கிட்ட பொருள் மீதான மோகம் அளவுக்கு அதிகமாக போய்விடும், கஞ்சனாக மாறிடுவான், அதுக்காக கொலை செய்ய கூட துணிஞ்சிருவான். அந்த காசு பணம் சேர்த்து அதை வச்சு பெருமை அடிப்பாங்க. அந்த காசு பணத்தை சேர்க்கறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. அப்போ இது ஹலாலா, நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோமே, திரட்டுறோமே, இது நமக்கு ஆகுமாக்கப்பட்டதா, ஹலாலா அல்லது ஹராமா, தடுக்கப்பட்டு இருக்கிறதா, எந்த வடிவத்தில் நமக்கு இந்த பைசா நம்ம கைக்கு வருது, உழைச்ச காசு வருதா, உழையாத காசு வருதா, அடுத்தவனுடைய வேர்வையும் இரத்தத்தையும் உறிஞ்சி ஒட்டுண்ணிய இரத்தத்தை உறிஞ்சி நம்ம காசு சேர்க்குறோமா, லஞ்சம் வாங்கி சேர்க்குறோமா, இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்போ இப்படி யோசிக்காத ஒரு காலகட்டம் வந்து விடுமேயானால் அது உலக அழிவு நாளை நெருங்கி விட்டது என்பதற்கான அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் போர்க்களத்துக்கு ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு குந்த விளைவிக்கக்கூடிய வகையில் அந்நிய நாட்டவர்கள் படையெடுத்து வர்றாங்கன்னு சொன்னால், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அநியாயமாக அழிக்க நினைக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்ட மக்களை பலவந்தமாக கொலை செய்ய முற்படுறாங்கன்னு சொன்னால், அதை அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டணும். அப்போ அதில் போர் நாட்டு மக்களுக்கு போரின் பக்கம் அழைப்பு கொடுக்கும்பொழுது எல்லோரும் என்ன செய்யணும்? போரில் பங்கெடுக்கணுமே தவிர அதில் புறமுதி காட்டி ஓடுவது என்பது, கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பது என்பது, கலந்து கொள்வதற்கான உடல் பொருள் எல்லாம் இருந்தும் கலந்து கொள்ளாமல் பின்வாங்குவது, போர்லேருந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஓடி வருவது, இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏன்னா நம்பி மோசம் பண்ணுறது அது துரோகம், மிகப்பெரிய ஒரு மோசடி. அதே போல் அடுத்து ஒரு பெரும்பாவமாக அவதூறு சொல்லுதல், அடுத்தவங்க மேலே வீண் பழிய இல்லாததையும் பொல்லாததையும் கோல் மூட்டி விடுறது, அவங்கள பற்றி தப்பு தவறுமாக பேசுவது, இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். இது மனிதர்களுடைய கற்பின் மீது அத்துமீறும் செயலாகும். அவதூறு சொல்லுதல், வீண் பழி சுமத்துவது என்பது, அதாவது கற்புள்ள இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது வீண் பழி சுமத்துவதாகும். ஆண்கள் மீதும் சரி பெண்கள் மீதும் சரி, குறிப்பாக பெண்கள் மீது அவருடைய கற்பின் மீது அவதூறை பரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால் அந்த மனிதர் செய்த நல்ல காரியங்களுடைய புண்ணியம் எல்லாம் அழிந்துவிடும், நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். வறுமை நாளில் அவனுடைய செயலும் அழிந்து போயிடும், அவனும் அழிந்து நாசமாக போவான். இந்த பாவ செயலில் ஈடுபடும் பொழுது, அதற்கு உடந்தையாக இருக்கும் பொழுது, அத்தகைய காரியங்களில் பங்குதாரராக இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய தண்டனைக்கு உரியவராக ஆகிவிடுவார். ஏன்னா இந்த அவதூறு பரப்புறதுனால ஒருவருடைய எதிர்காலமே கேள்விக்குள்ளாகிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை பெரும்பாவங்களை உண்டாக சொல்லி உள்ளார்கள். அல் குர்ஆனில் இந்த குற்றத்துக்கு எதிராக ஒரு கடுமையான எச்சரிக்கையும் சொல்லி காட்டுகிறது.
நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கையானவர்கள் மீது, களங்கமற்ற கற்புள்ள பெண்கள் மீது எவர்கள் அவதூறு கூறுகிறார்களோ, வீண்பழி சுமத்துகிறார்களோ, அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அவர்களது நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை குறித்து அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய மறுமை நாளில் கடுமையான வேதனை உண்டு. அந்த நாளில் அல்லாஹ் அவர்களுக்குரிய நியாயமான கூலியை அவர்களுக்கு நிரப்பமாக வழங்குவான். நிச்சயமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையாளன் என்பதை அறிந்து கொள்வார்கள். 24வது அத்தியாயம் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்றார். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மானக்கேடான ஒழுக்கக்கேடான செயல் பரவுவதை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நோவினை தரும் வேதனை உண்டு. அல்லாஹ் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றும் அல்லாஹு தாலா சூரத்து நூறு என்ற அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு வரும் பொழுது அவளை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை தேடியும் அவனுக்கு கிடைக்காத பொழுது அவன் அந்த பெண்ணின் மீது வீண் பழியை சுமத்துவான். அவர்கள் தவறாக அந்நியரோடு தங்களுடைய படுக்கை பகிர்ந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் மீது அபாண்ட பழியை சுமத்தி அவர்களிடத்திலிருந்து பிரிவதற்கான வழிவகைகளை இதுபோன்று ஈனச் செயல்கள் மூலியமாக செய்வார்கள். இப்படி அவதூறு சொல்லும் பொழுது அரசாங்கத்தினுடைய நீதிபதி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கான சாட்சியத்தை கண்கூடாக பார்த்த சாட்சியத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொன்னான் என்பதற்காக 80 கசையடி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து புரிந்து மன்னிப்பு கேட்டு அதற்கான தண்டனை அனுபவித்து விட்டால் அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனைவியின் மீது அவள் செய்த குற்றத்தை கண்கூடாக பார்த்த தன்னுடைய ஒரு சாட்சியத்தை தவிர வேறு சாட்சி இல்லாத பொழுது அவன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு எனது மனைவி தவறு செய்தாள் என்று சொல்லி இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வான். அதே போன்று அந்த பெண் உண்மையிலேயே அந்த அந்நிய ஆடவனோடு தவறு செய்தால் அது ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளாமல் இருப்பாளே என்றால் பொய் சத்தியம் செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாடினால் அதுவும் மிகப்பெரிய குற்றமாக அவளுக்கு மறுமை நாளில் வரும். உண்மையிலேயே தவறு செய்யவில்லை என்று சொன்னால் அவதூறு சொல்லிய அந்த ஆணின் மீது கணவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிடும். இதற்கு பிறகு அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறது தான் நிரந்தரமாக பிரிய வச்சிடணும். அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. ஆக ஒரு கற்பு நெறியோடு இருக்கக்கூடிய ஆண் மீதும் சரி பெண்ணின் மீதும் சரி அநியாயமாக அவதூறை வீண் பழியை சுமத்தக்கூடாது. அப்படி சுமத்துவதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய உயிர் கண்ணியம் எல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். அவங்களுடைய வருங்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இதுவரைக்கும் நாம் 7 பெரும் பாவங்களை குறித்து நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அடுத்து சூனியம் செய்தல், அடுத்து கொலை, போரில் புறமுதி காட்டி ஓடுதல், அனாதைகளுடைய சொத்தை அபகரித்தல், வட்டி, ஒருவர் மீது கற்புள்ள பெண்ணின் மீது அவதூறு சொல்வது, இது போன்ற மானக்கேடான தீமையான பாவச் செயல்கள் நம்மில் நிகழ்ந்து விடாத வகையில் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பார். இன்னும் சில குற்றச் செயல்களை குறித்து பாவங்கள் குறித்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்.